ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. நிறைய திரைப்படங்கள்ல பெரிய ஆளுமை கோளாறுகள் எல்லாம் நோய்கள்னு சொல்றோம். மன கோளாறுகள்ங்கிறத தாண்டி மனநோய் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளியா இந்த அக்கா அரேஞ்ச் மேரேஜ் காரு வசதின்னு போறாங்க. தங்கை லவ் மேரேஜ் காதல் கணவன். இந்த இடத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னா பொறாமை உணர்வு ஏற்படுது. ஸோ அவங்க மட்டும் கார்ல போறாங்க. நீங்கள் சொன்ன இந்த தம்பதி இருக்காங்களா, காதல் தம்பதி, இவங்க இப்போ சூரியவம்சம் சரத்குமார் தேவயானி மாதிரி வரணும்னா அவங்க எப்படி மனநிலையை தயார்படுத்திக்கணும்? ஸோ லைஃப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டேஜில் நம்ம என்ன நினச்சிடறோம், இந்த பணம் போதும் அப்படின்னு முடிவெடுத்துறோம், காதல் போதும் அப்படின்னு முடிவெடுத்துறோம். பிறகுதான் தெரிய வருது வாழ்க்கைக்கு எல்லாமே தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காரில் போகிறவங்க அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் காரில் போய் என்ன எனக்கு இத்தனை வசதி பங்களா இருந்துட்டு என்ன, அவர் என்கிட்ட மனம் விட்டு பேசுறது கூட கிடையாது. குழந்தை வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு பொறாமை எண்ணம் இல்லாமல் வளர்க்குறதுங்கிறது எப்படி மேடம்? நீங்கள் சொன்ன மாதிரி அம்மா பொறாமப்படுன்னு சொல்லுவாங்க. அவனை பாரு பொறாமப்பட்டு அவனை மாதிரி படி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா சொல்லுவாங்க இல்லை நீ பொறாமப்படாத. கற்றுக்கொள்வது என்பது வேறு, பொறாமை உணர்வு வேறு. இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது கற்றுக்கும், ஜெலஸ் அப்படிங்கிறது கற்றுக்காது. பழி தீர்க்க தான் துடிக்கும். பழி தீர்க்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் துடிக்கும். இல்லை இந்த பொறாமை உணர்வு உள்ளவங்க மேம் வெளியில் ரொம்ப காட்டிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க எப்படி முதல்ல வெளியில் தெரிவாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை ஒரு வாட்ச் புதுசாக நீங்கள் வாங்கியிருப்பீங்க, ஒரு 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸில் ஒருத்தர் அதே மாதிரி ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்திருப்பாரு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உளவியல் ஆலோசகர் திருமிகு ஜெயஸ்ரீ கண்ணன். மேடம் வணக்கம். வணக்கம் பிருத்வி. மேம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். மனித இனம் தோன்றின காலத்திலிருந்து இந்த பொறாமை அப்படிங்கிற விஷயம் மட்டும் கூடவே ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கு. அது குறித்து திருவள்ளுவர்லேருந்து பலரும் பல அதிகாரங்கள் எழுதினாலும் மனிதர்கள் இந்த பொறாமைக்குள்ளே சிக்கிக்கிட்டு இன்னும் வெளிவர முடியாமல் தான் தவிக்கிறாங்க. வேலையிடமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். இது எப்படி மேடம், இது மன ரீதியாக சம்மந்தப்பட்டதா? இது எப்படி இதுலேருந்து வெளில வருது? இது எப்படி ஒரு மனுஷன் ரிசீவ் பண்ணிக்கிறான்? இதனோட பிரச்சனை என்ன மேடம்? எஸ், பொறாமை உணர்வு அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற ஒரு சின்ன விஷயம். ஒரு குழந்தை இன்னொருத்தங்களை பார்த்து அவன் மிட்டாய் சாப்பிட்றான்னு நினைக்கிறது, இல்லை படிப்பில் அவங்க நம்மளோட இருக்காங்க, இல்லை அந்தஸ்தில் வேலையில் நம்மளோட உயர்வாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். சின்ன விஷயம்னு நினைக்கிறோம். ஆனால் பல பெரிய உளவியல் சிக்கல்கள். நம்ம நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் நம்ம பார்டர்லைன் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். நிறைய திரைப்படங்களில் பெரிய ஆளுமை கோளாறுகள் எல்லாம் நோய்கள்னு சொல்கிறோம். மனக்கோளாறுகள்ங்கிறத தாண்டி மனநோய் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளியாக இந்த பொறாமை உணர்வு இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதுதான் அடிப்படையாக இருக்குதுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொறாமை உணர்வு என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னை ஒரு தாழ்வான நிலையில் வச்சுக்கிட்டு மற்றவர்களை உயர்வான நிலையில் இருக்காங்கன்னு அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையாக இருக்குது. அப்போது தான் வளராமல் அங்கேயே நின்றக்கூட அந்த தேக்க நிலை ஏற்படுகிறது. மனம் அவர்களை பார்த்து பார்த்து ஏங்கி ஒரு செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப கம்மியாகி தன்னம்பிக்கை குறைவாகிறது மட்டும் இல்லாமல் அவங்கள ப்ளேம் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா, தன்னுடைய நிலைக்கு தான் காரணம் அப்படின்னு உணராமல், தான் உழைப்பை கொடுக்காமல் அவர்கள் குறுக்கு வழியில் முன்னேறிட்டாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு மன உணர்வு ஏற்படுது. இது ஆரம்ப நிலையிலேயே நம்ம தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் மேம் நல்ல பொறாமை படணும் அப்படின்லாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தராங்க. நீ அவனோட நிறைய மார்க் எடுக்கணும், அதுக்கு அவனை பார்த்து பொறாமைப்படும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த பொறாமை இருக்கணுமா? இல்லை, இது பொறாமைங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. என்ன கேட்டால், நம்ம பொறாமைங்கிற வார்த்தையை விடவும் அதை ஒரு பூஸ்டிங் எனர்ஜியாக, மோட்டிவேஷனாக, இல்லை ரோல் மாடலாக எடுத்துக்கோ அப்படி கொண்டு வரலாம். நம்ம பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தணும். ஸோ ஆன்மீகத்தில் கூட சொல்லுவாங்க, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை தேவதைகள் கேட்டு ததாஸ்துன்னு சொல்லிடும், ஆமாம் அப்படியே நடக்கட்டும்னு சொல்லிடும்னு சொல்லுவாங்க. சயின்டிஃபிக்காக பார்த்தாலும் நல்ல உணர்வுகள், நல்ல வார்த்தைகளை நம்ம பேசும் பொழுது நம்ம உடம்புல நல்ல விதமான ஹார்மோன் சுரக்கிறது. ஒரு ரிவார்ட் ஹார்மோன், ஹாப்பி ஹார்மோன், பாசிட்டிவான சில மாற்றங்கள் நரம்பியல் ரீதியாகவும் நமக்கு ஏற்படுது. அது நம்மளுடைய மூளைத்திறனை அதிகப்படுத்துது, நமக்கு உழைக்கிறதுக்கான சக்தியை உடம்புல கொடுக்குது. உடம்பு மன இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கு இந்த பாசிட்டிவான எண்ணங்கள், வார்த்தைகள் ரொம்ப உதவி புரியுது. ஸோ அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் சரி, ஆன்மீக ரீதியாக பார்த்தாலும் சரி, நம்ம பாசிட்டிவான நேர்மையான வார்த்தைகளை தான் குழந்தைகளுக்கும் சொல்லணும், பெரியவர்களுக்கும் கண்டிப்பாக சொல்லணும். அதை நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கோ, இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அச்சீவ்மெண்ட்,
ஒரு எஜுகேஷன் அகாடமிக் வைஸ் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை சேலரியில் வந்து இன்னும் கெரியரில் நீ பெட்டராக வந்து அவங்கள மாதிரி வாங்கணும் அந்த நிலைமைக்கு போகணுங்கிற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம். அதை வந்து பாசிட்டிவான விதமாக சொல்லும் பொழுது அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். அதே வந்து பாரு அவங்கள பார்த்து பொறாமைப்படு அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொறாமை உணர்வை வந்து எதிர்மறையான விஷயங்களை கொடுக்கும். இப்போ ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்கன்னா, இவரும் ஒரு துறை சார்ந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவர் இன்னொரு துறையில் வேலைக்கு போயிட்டார். இவர் இந்த துறையை ரசித்து செய்கிறாரு, ஆனால் அவருக்கு வருமானம் கம்மியாக இருக்குது. இன்னொருத்தர் அவர் வந்து பிடிக்காமல் செஞ்சாலும் அதில் வருமானம் வருது, அதில் அடுத்தடுத்த கட்டம் போயிட்டுருக்காருங்கிறப்ப இந்த ரசித்து செய்கிறாரு இல்லையா, அவருக்கு ஒரு மனசு இயல்பாகவே ஒரு பொறாமை வரும் இல்லை, என்னடா நம்ம விரும்பி செய்கிறோம், இன்னும் அந்த 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 உயரத்தை நம்ம அடையலை, ஆனால் அவன் பிடிக்காமல் செஞ்சாலும் இவ்வளோ தூரம் போயிட்டானே, சம்பாரிச்சிட்டானே. சமூகம் அப்படி தானே பார்க்குறோம் 2 பேரும். ஆமாம், நிச்சயமாக இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் நீங்கள் சொன்னது. பட் என்ன அப்படின்னா, மரம் நம்ம விதை விதைச்ச உடனே வந்து மரம் முளைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொருவருடைய கால சூழல் நமக்கு தெரியாது, அவங்க என்ன இன்புட்ஸ் கொடுக்குறாங்கன்றதை நம்ம போய் பார்க்க முடியாது. வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது அவங்க ஈஸியாக அடைஞ்சிட்ட மாதிரி தெரியும். ஸோ எல்லாருமே வந்து புலம்பல்கள், இந்த சோக கதைகள் எல்லாம் இருக்குல்ல, நான் இதெல்லாம் கடந்து வந்தேன், இவ்வளோ பெரிய இடத்த அடைஞ்சிருக்கேன்னா இப்படியெல்லாம் இருக்குது, ரியாலிட்டி ஷோஸ்லலாம் காட்டுற மாதிரி அழுதுட்டு கண்ணீர் வடியை வந்து எல்லாரும் தன்னுடைய கதையை சொல்ல மாட்டாங்க. சில பேர் வந்து தன்னுடைய கடந்து வந்த பாதையை சொல்ல விரும்ப மாட்டாங்க. அதனால நம்ம வந்து அவங்க இன்புட்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. பட் முழுமையாக நான் எனக்கான உழைப்பையும் ப்ரையாரிட்டி, என்னுடைய கோல் இதுதான் அப்படிங்கிற ப்ரையாரிட்டிக்கான இது கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு உழைக்கணும். அப்போ தான் வந்து நிச்சயமாக மாற்றம் ஏற்படும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன, பொறாமை உணர்வு எப்படி ஏற்படுது அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பொருளாதாரத்தில் சொல்லுவாங்க, உளவியல்லையும் இந்த பதத்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு விஷயத்தை, ஒரு முடிவை எடுக்காமல் விடுறதுனால உங்களுக்கு என்னென்ன இழப்பு ஏற்படுகிறது. அது பணமாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல லாபமாக இருக்கலாம், ஒரு மாற்றமாக இருக்கலாம். அந்த முடிவை நீங்கள் எடுக்காமல் விடுறதுனால என்னென்ன இழப்புகள் அப்படிங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அந்த முடிவுனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து நாளைக்கு உங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து தெரியும். அப்போ அந்த முடிவுனால தான் அதுங்கிற கனெக்டிவிட்டி உங்களுக்கு வராது. இன்னொன்று, என்னுடைய முடிவுனால தான் இந்த தவறு ஏற்பட்டுருச்சுங்கிறத ஒத்துக்கக்கூடிய மனப்பான்மை எல்லாத்துக்கும் கிடையாது. நம்மளோட ஈகோ வந்து அதை தடுத்துரும். இது பேசும்போது தான் எனக்கு ஒரு கேஸ் ஸ்டடி ஞாபகம் வந்தது பிருத்வி. என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஸோ அக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா, வீட்டில் பார்த்தவங்கள அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் நல்லா வசதியான இடமா பார்த்து கட்டி கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பணம் அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது. ஸோ அவங்க காரு, வீடு, பங்களா அப்படின்னு சொல்லி செட்டில் ஆயிட்டாங்க அக்கா. தங்கை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு வந்து பணம் வசதியை விடவும் எனக்கு அன்பானவங்க தான் முக்கியம், என்னுடைய காதல் முக்கியம். அது அவங்களுடைய பாயிண்ட், அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க எடுத்திருக்கக்கூடிய டிசிஷன் அது. ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங்க்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எப்போ, ஒரு 15 வருஷம் முன்னாடி இந்த விஷயம் நடக்குது. என்ன, இந்த அக்கா வந்து அரேஞ்ச் மேரேஜ், காரு வசதின்னு போகிறாங்க. தங்கை வந்து லவ் மேரேஜ், காதல் கணவன் அன்பாக தான் பார்த்துக்கிறாரு, நல்லா பார்த்துக்கிறாங்க. சினிமாவில் சொல்லுவாங்கள்ல, கூழோ கஞ்சியோ குடித்தாலும் ஒரு கூரையில் நாங்கள் 2 பேரும் அன்பாக இருக்கோம். அந்த மாதிரி அன்பாக அவங்க 2 பேரும் இருக்காங்க. தே ஆர் ஹாப்பி வித் தேர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? இது வந்து ஒரு 10 years பிஃபோர் நடக்குது. ஒரு 10 வருஷம் கடந்து போகுது, குழந்தை குட்டிங்கெல்லாம் பிறக்குது. அவங்க பெரிய ஸ்கூலில் சேர்த்துறாங்க, இவங்க சின்ன ஸ்கூலில் சேர்த்துறாங்க. அவங்க குழந்தை வந்து காரில் போகுது, இவங்க குழந்தை வாக் பண்ணியோ 2 வீலர்லையோ போகுது. ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு கேக் வெட்டுறாங்க. இன்றைக்கி ட்ரெண்டிங் இல்லையா? ஸோ நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம ஒரு மிட்டாய் வாங்கி எல்லாருக்கும் கொடுக்க சொல்கிறோம். இந்த இடத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னா, பொறாமை உணர்வு ஏற்படுது. ஸோ அவங்க மட்டும் காரில் போகிறாங்க, அவங்க எப்படி வந்து குருட்டுத்தனமாக சம்பாதிச்சிட்டாங்க, குறுக்கு வழியில் போய் சம்பாதிச்சிருப்பாங்களா இருக்கும். இதில் என்ன கனெக்டிவிட்டினா, தன்னுடைய முடிவினுடைய பங்கு இருக்குது பார்த்தீங்களா? தான் வந்து முன்னாடி என்ன முடிவெடுத்தோம், எனக்கு காதல் போதும்னு முடிவெடுத்தோம். அப்போ உனக்கு காதல் கிடச்சிருக்கு. அவங்க கார் வேணும்னு நினச்சாங்க, அவங்களுக்கு கார் கிடச்சிருக்கு. ஸோ த யூனிவர்ஸ் வந்து நீங்கள் என்ன கேட்குதோ அது கொடுத்துருக்குது உங்களுக்கு. பட் நம்மளுடைய முடிவுனால அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி இருந்தால், தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு ஒரு அமைதி வந்துடும். இல்லை நம்ம தானே வந்து அவருடைய வேலை தெரிஞ்சு தான் நம்ம கல்யாணம் பண்ணோம், நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, ஸோ நம்ம நிலைக்கு காரணம் நம்ம தான், அவங்க நிலைக்கு காரணம் அவங்க தான் அப்படிங்கிற அந்த புரிதல் இருந்துச்சுன்னா, இதுக்கு வந்து அப்புறம் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட போயிட்டு வந்து சொத்து கேட்குறது, இல்லை சகோதரர்கள்ட்ட போய் அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் காசு கொடு, நான் கஷ்டம் அப்படின்னு கேட்குறது, அந்த பொறாமை உணர்வுனால மெல்ல மெல்ல அந்த உறவில் விலகல் ஏற்படுறது, இப்படி மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ இந்த ஒரு பர்சனலான ஒரு கேஸை வந்து நான் பார்த்தேன்.
ஸோ இதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா இந்த பொறாமை உணர்வு வந்து கடைசியில் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையவே வந்து நிறுத்திடுச்சு. ஸோ முதல்ல நம்ம எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னா தன்னுடைய முடிவுகள் சார்ந்து வரக்கூடிய பலன்களுக்கு தான் பொறுப்பேற்க வேண்டும். அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா பொறாமை உணர்வு அங்கேயே நின்று போயிடும். இப்போ நீங்கள் சொன்ன இந்த தம்பதி இருக்காங்கல்ல, காதல் தம்பதி, இவங்க வந்து இப்போ சூரியவம்சம் சரத்குமார் தேவயானி மாதிரி வரணும்னா அவங்க எப்படி மனநிலையை தயார்படுத்திக்கணும்? ஆமாம், அதுதான் நம்ம உழைச்சா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பணும். ஏன்னா அதுதான் நம்ம ஆஸ் வி செட் ஏர்லியர், அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் தான் வந்து நம்மளை செலுத்தும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும்னு சொல்லிட்டு அது திரைப்படத்தில் வந்து ஒரு 5 நிமிஷம் பாட்டில் வந்து காட்ட முடியாது. நம்ம அதை கேலி செய்யறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது மேபி வந்து ஒரு 10 வருஷத்தில் நடந்திருக்கலாம். அவங்க ஒரு 10 வருஷம் அந்த குழந்தை வந்து அவங்க ஆக்சுவலாக கன்சீவாக இருக்கும்போது அந்த மாதிரி வெளியே போவாங்க டாட்டா காமிச்சிட்டு, ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் நடக்கும். அந்த குழந்தை வந்து ஸ்கூல் போகிற ஸ்டேஜில் அவங்க கலெக்டர் ஆகிற மாதிரி ஒரு 5 இயர்ஸை வந்து காட்ட முடியாது திரைப்படத்தில். ஸோ அதனால் அவங்க ஒரு பாட்டில் காமிக்கிறாங்க. நம்ம அதனால் ஒரு பாட்டில் வந்து பெரிய ஆளாயிர முடியுமா அப்படின்னு எல்லாம் கேலி பண்ண தேவையில்லை. அந்த 5 வருடங்கிறது வந்து சமூகம் கொடுக்குற அழுத்தம். இப்போ அவங்களுக்கு இயல்பாக தோணும் இல்லையா, நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு நினைக்க தூண்டுற இடத்துல அவங்க எப்படி மனசை தயார்படுத்தணும்? இல்லை சரியான முடிவு தான் அது, அடுத்து நோக்கி நகரலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த மனநிலை எப்படி தயார்படுத்தி? ஆமாம், வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் தேவை. இப்போ ஒரு பூவில் வந்து ஒரு இருக்குன்னா ஒரு 5 இதழ் இருந்தால் தான் நீங்கள் அதை பூன்னு சொல்லுவீங்க. ஒரு ஃபேன் ஓடுதுன்னா 3 இதழ்கள் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். நமக்கு வந்து கண், மூக்கு எல்லாமே தேவை. நான் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது எதுவுமே. அதே மாதிரி தான் ஸோ லைஃப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டேஜில் நம்ம என்ன நினச்சிடறோம், இந்த பணம் போதும் அப்படின்னு முடிவெடுத்துறோம், காதல் போதும் அப்படின்னு முடிவெடுத்துடுறோம், ஏதோ ஒன்று சார்ந்து முடிவெடுத்துறோம். பிறகு தான் தெரிய வருது வாழ்க்கைக்கு எல்லாமே தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த புரிதல் வரும்பொழுது இந்த புரிதல் எனக்கு இப்போ வந்துருச்சு, ஸோ இதை நோக்கி நான் அடுத்து போகிறேன், என்கிட்ட காதல் இருக்குது, எங்களுக்குள்ள புரிதல் இருக்குது, அடுத்து எங்களுக்கு ஃபினான்ஷியலாக நாங்கள் பெட்டர் ஆகணும், அதுக்கு 2 பேருமா இன்புட் போடுறோம் அப்படின்னு கிளாரிட்டியை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம நகர்ந்தோம்னா இந்த ஜெலஸ் இஷ்யூஸை நம்ம நிறுத்திக்கலாம். இன்னொன்று ஜெலஸ் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இந்த பொறாமை உணர்வு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்மறையான சிந்தனையை வந்து தூண்டிவிடும். இது யாரை பார்த்தாலுமே சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களையே அவங்க திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்களை பற்றி தெரியாதா, அவங்கள பற்றி தெரியாதான்னு காசிப்ஸ் ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாம், உங்களுடைய முன்னேற்றத்தை வந்து தடுத்து நிறுத்திடும். ஒருவேளை அவர்கள் தவறான வழியில் போய் அடைந்திருந்தால் கூட that is beyond our control, that is going to do nothing with our family. நம்ம லைஃப் கூட அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம முதல்ல கிளாரிட்டி ஏற்படுத்தி கொண்டு அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணோம்னா வாட் யூ திங்க் as ப்ரையாரிட்டி, எதை நீ முக்கியமாக நினைக்கிறையோ அதுவும் பின்னாடி வரும். இந்த தியரியை நம்ம நம்ப ஆரம்பிச்சோம்னா பொறாமையை அழிச்சிடலாம். காதல் தான் முக்கியம்னா கடைசி வரைக்கும் காதல் சிறப்பாக இருக்கும் அவங்களுக்குள்ள. ஆமாம் ஆமாம், அதே மாதிரி அப்போ அவங்களும் பொறாமப்படுவாங்க. இப்போ நம்ம அந்த சிஸ்டர் ஸ்டோரியே எடுத்தோம் இல்லையா, அந்த காரில் போகிறவங்க அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் காரில் போய் என்ன எனக்கு இத்தனை வசதி பங்களா இருந்துட்டு என்ன, அவர் என்கிட்ட மனம் விட்டு பேசுறது கூட கிடையாது, என் குழந்தை என்கிட்ட சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, ஏழை வீட்டு பிள்ளைங்களாம் பாரு இப்போ 20 திருக்குறள் சொல்லி திருக்குறளில் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கு, இந்த குழந்தை எவ்வளோ சொன்னாலும் நம்ம குழந்தை பாட மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குது, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, பிடிவாதம் பிடிக்குதுன்னு அவங்க 1000 குறை வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே அவங்கவுங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சார்ந்து நல்ல பலன்களும் இருக்கும், தீய பலன்களும் இருக்கும். அதுக்கு நம்மளே பொறுப்பேற்றுக்கிட்டு அதை சரி பண்ணுறதை நோக்கி நம்ம நகர்ந்தோம்னா தான் நல்லா இருக்கும். மேம், ஒரு குழந்தை வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு முடிந்த வரைக்கும் பொறாமை எண்ணம் இல்லாமல் வளர்க்குறதுங்கிறது எப்படி மேடம்? ஆமாம், பொறாமை உணர்வு வந்து ஒப்பீடுல ஆரம்பிக்கும். முதல்ல வந்து சிப்ளிங்ஸ்குள்ளே அவன் பாரு நல்லா படிக்கிறான், நீ படிக்கிறது இல்லை, நீ சாப்பிடாம தான் ஒல்லியாக இருப்ப. அந்த ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்கல்ல, தனுஷ் வந்து ஒல்லியாக இருப்பார், தம்பி வந்து நல்லா சாப்பிட்றாரு, நான் நல்லா தான் சாப்பிட்டுட்ருக்கேன், என்னுடைய உடம்பு நேச்சரு. ஸோ இந்த மாதிரி வந்து சிப்ளிங்ஸ்குள்ளே வந்து ஒரு வேறுபாடுகளை தோற்றுவிக்கிறது. அப்போ அவங்களுக்கு பொறாமை உணர்வு ஏற்படுது. வீடுகளில் வந்து இது தனித்தனி இயல்புகள், அவரவர் இயல்புகள்னு ஒன்று இருக்குல்ல, சில பேருக்கு ஒவ்வொன்று வரும். படிப்பில் ஒருத்தர் பெஸ்ட்டாக இருப்பாங்க, இல்லைனா ஒரு ஸ்போர்ட்ஸில் வருவாங்களா இருக்கும். அந்த தனித்தனி இண்டிவிஜுவாலிட்டியோட மனிதர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்த நம்ம வீட்டிலேருந்து துவங்கணும். ஆனால் அப்படி இல்லை, நம்ம சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கோடு கிழிச்சு வச்சுருப்பாங்க. இந்த கோடுனா கோடு தான், அந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்பா என்ன சொல்கிறாரோ அதுதான், அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அப்போ அம்மா ஒரு வழி வச்சுருப்பாங்க, அப்பா ஒரு வழி வச்சுருப்பாங்க. அப்போ குழந்தைங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அவங்க வந்து அவங்களுக்குள்ள பொறாமை உணர்வுகள்,
அவங்கள இப்போ பொறாமப்படுறதா வேண்டாமா? நீங்கள் சொன்ன மாதிரி அம்மா வந்து பொறாமப்படுன்னு சொல்லுவாங்க, அவனை பாரு பொறாமப்பட்டு அவனை மாதிரி படி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா சொல்லுவாங்க இல்லை இல்லை நீ பொறாமப்படாத, நீ வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோ, நீ விட்டுரு அவங்களெல்லாம் விட்டுரு அப்படிம்பாங்க. இப்போ குழந்தைக்கு கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஸோ வென் யூ கிவ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் டு யோர் கிட்ஸ் வந்து கிவ் ஆஸ் அ ஃபிர்ம் ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு உறுதியான ஒரு தெளிவான ஒரு முடிவாக நீங்கள் சொல்லுங்கள். அதுலேயே நீங்கள் வந்து ஒரு லூப் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க குழந்தைங்க வந்து they'll take advantage of it அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 2 பேரும் வந்து நமக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்குன்னு காட்டிக்கிட்டிங்கன்னா அந்த கருத்து வேறுபாடுனால அவங்க குழப்பம் அடைவாங்க. அந்த குழப்பம் வந்து மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவது, தான் வந்து தாழ்வு நிலையில் இருக்கோன்னு சொல்லிட்டு நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்கள செலுத்தும். இன்னொன்று, உங்கள் 2 பேருடைய பேச்சையும் கேட்காம அவங்க வேற யாரோடைய பேச்சோ கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீட்டில் இருந்தே வந்து பொறாமை உணர்வை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அவரவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பாராட்ட ஆரம்பிக்கணும், கொண்டாட ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் ஏற்படும். ஸோ நான் வந்து நீ ஓகே உன்னால் இது பண்ண முடியுது, முதல்ல நல்லதை சொல்லிவிட்டு அப்புறம் நெகட்டிவை சொல்லுங்கள். நீ வந்து 60% எடுத்திருக்க, இது ஓகே தான், நீ ஹாப்பி தான், ஓகே 30-40 எடுக்கிறவங்கலாம் இருக்காங்க, அதோட நீ 60 எடுத்திருக்க, இட்ஸ் ஓகே. பட் நீ இன்னும் கொஞ்சம் இன்புட் போட்டேன்னா 80-90 எடுக்கலாம். ஸோ மார்க் இருந்தால் தான் உன்னை மதிப்பாங்கன்றது கிடையாது. அது உனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், நம்மளால் இது முடியுது. இன்னொன்று, உன்னோட ஃபுல் கேப்பபிலிட்டியை நீ யூஸ் பண்ணுற, அது இருக்குது. அப்போ முழு கான்ஃபிடென்ஸோட ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு விஷயத்த பண்ணினோம்னா பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து அந்த குழந்தை கற்றுக்குது. நம்ம கடின உழைப்பை கொடுத்தோம்னா ஒரு 60 வந்து 70 ஆகுது. அப்போ மேம் மிஸ்ஸு கூப்பிட்டு பாராட்டுறாங்க, பரவாயில்லப்பா கடைசி போன எக்ஸாமில் 60 எடுத்த, இப்போ 70 எடுத்திருக்க, வெரி குட், கீப் இட் அப் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களை பார்த்து நான் வெரி குட் சொன்னால் நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்களா இல்லையா? கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, நானும் ஃபீல் பண்ணுவேன், குழந்தைங்களும் ஃபீல் பண்ணுவோம், எல்லாருக்கும் அதுதானே. ஸோ அந்த அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம பாராட்டணுமா, எதுக்கு ஃபார்மாலிட்டிஸு, போலித்தன்மையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அப்ரிசியேஷன் வந்து எல்லா மனிதர்களுக்கும் தேவை. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கொண்டாடுங்க, அது மனிதர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும். அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் சொல்லும்போது தான் அந்த ஒரு பாண்டிங் ஏற்படும். அந்த பாண்டிங் ஏற்பட்டதுக்கு பிறகு நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்குள்ளே போகும். அப்போ வந்து பொறாமை உணர்வு ஏற்படாது. ஸோ யாரை பார்த்து எதுனாலுமே அது கற்றுக்கிறதா போயிடும். ஸோ கற்றுக்கொள்வது என்பது வேறு, பொறாமை உணர்வு வேறு. இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது கற்றுக்கும், ஜலஸ் அப்படிங்கிறது கற்றுக்காது, பழி தீர்க்க தான் துடிக்கும், பழி தீர்க்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் துடிக்கும். ஆனால் அடிப்படையிலேயே குழந்தைகளுக்கு பொறாமை உணர்வு இருக்க தானே செய்யுது மேடம். இப்போ ஒரு குழந்தையினுடைய பெற்றோர் வந்து இன்னொரு குழந்தைய கொஞ்சம்னா அதால் ஏற்றுக்க முடியல, அது எப்படி பார்க்குறது, சொல்லி கொடுத்தது வர்றதில்ல, இயல்புலேயே அந்த குழந்தைக்கு அந்த உணர்வு வந்துடுது. அதுதான், அது வந்து தன்னை போலவே எல்லாருக்கும் உணர்வுகள் இருக்குது. தான் எப்படி கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே போல் எல்லாருக்கும் கொண்டாடப்படுவதற்கான ஒரு உரிமையும் பாசத்தை அனுபவிக்கிறதுக்கான உரிமையும் எல்லாருக்கும் இருக்குங்கிறது ஒரு காலப்போக்கில் தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இது வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கணும். நல்ல விஷயங்களை தொடர்ந்து சொல்கிறது தப்பே கிடையாது. உன்னை போல தான் அவங்களும், உனக்கு வந்து அம்மா கொஞ்சணும்னு தோணுது இல்லையா, அதே போல தான் அவங்களுக்கும் தோணும், தப்பு கிடையாது. உனக்கு என்ன வேணுமோ நீ அதை கேளு, அவங்களுக்கு இது கொடுக்குறோமேன்னு நீ நினைக்காத அப்படிங்கிறத நம்ம ஒரு பாசத்தோடு புரிய வைக்கலாம். இல்லை, இந்த பொறாமை உணர்வு உள்ளவங்க மேம் வெளியில் ரொம்ப காட்டிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க எப்படி முதல்ல வெளியில் தெரிவாங்கன்னு நீங்கள் சொல்லுங்களேன். ஆமாம், முதல்ல வந்து சின்ன குழந்தைங்களா இருந்தால் அவங்கக்கிட்ட சண்டை போடுறது, அடிக்கிறது, திட்டுறது, அவங்க வந்தாங்கன்னா அந்த பக்கம் போயிடுறது, தேங்க்யூ சொல்லு, விஷ் பண்ணு அப்படின்னு சொன்னால் பேசாமல் முகத்தை திருப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி வெளிப்படையாக தெரிஞ்சிடும். ஆனால் கொஞ்சம் அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இன்டைரக்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய வெற்றி கதையை பற்றி யாராவது எங்கேயாவது பேச ஆரம்பித்தோம்னா அதுக்கான ஒரு போலியான நெகட்டிவான காரணத்தை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் அடைஞ்சிருப்பாங்க, அப்படி தான் அடைஞ்சிருப்பாங்க, அந்த டைரக்டரை பற்றி தெரியாதவனுக்கு அவர் இப்படி தான் போனார்ப்பா, இவர் லஞ்சம் கொடுத்து தான் போனார், அந்த மாதிரி ஒரு கன்ஃபார்மாக அவங்களுக்கு தெரியாத ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று முக்கியமாக நல்லா நோட் பண்ணிங்கன்னா, ரொம்ப ஒருத்தவங்க வந்து மிரரிங் பண்ணுவாங்க, காப்பியிங் பண்ணுவாங்க. ஸோ அதாவது உங்களுடைய இடத்த வந்து அடையணும்னு நினைப்பாங்க. அது வந்து ட்ரெஸ்ஸிங்லேயே ஆகட்டும், இல்லைன்னா உங்களுடைய பேசுகிற ஸ்டைல் ஆகட்டும், இல்லை வந்து ஏதோ ஒரு பிஹேவியர் ஆகட்டும், இல்லை நீங்கள் யார் யார்கிட்டலாம் பேசுகிறீங்க அவங்ககிட்டலாம் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாங்க. ஸோ அவங்கனால தான் உதவி கிடச்சி நீங்கள் அப்படி பெரிய ஆள் ஆகிருக்கீங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு, ஸோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் இது வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம்.
ஸோ பெரிய பெரிய ஹீரோஸை பார்த்து எல்லாம் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஒன்று பண்ணாங்கன்னா அதே மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பொறாமை உணர்வு தான். ஸோ அவங்கள மாதிரி நம்மளால் ஆக முடியல, அட்லீஸ்ட் அவங்கள மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிக்குவோம், அப்படி பண்ணால் நமக்கு வந்துருமான்னு மனம் வந்து இன்டைரக்டாக அவங்கள காப்பிங் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம நினைக்கிறோம் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் நாட் இன்ஸ்பிரேஷன். ஸோ நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறது தான் இன்ஸ்பிரேஷன் ஆகும். அவங்கள மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணுறதுனால அவங்க மாதிரி ஆக போகிறது கிடையாது. இது வந்து தன்னை அறியாமல் மனிதர்களுக்குள்ள அந்த மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைப்பீங்க இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு விதமான ஒரு ஹேர் ஸ்டைலிங் புதுசாக ட்ரை பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு வாட்ச் புதுசாக நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஒரு 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து அதே மாதிரி ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்திருப்பார். கரெக்ட். அப்போது நீங்கள் இன்டெரக்டாக என்ன புரிஞ்சுக்கலாம், இப்போ அதை வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு இது நல்லா இருக்கே பிருத்திவி, எங்கே வாங்கினீங்க, சூப்பராக இருக்குல்ல, ஸோ நான் கூட இது மாதிரி ஒரு வாங்கணும்னு சொல்லி உங்ககிட்ட அதை கன்வே பண்ணிவிட்டு இஃப் ஹி இஸ் காப்பியிங்னா தட் இஸ் கால்டு இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல். பட் உங்ககிட்ட அவர் சொல்ல மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை அவர் பாராட்ட கூட மாட்டார், அதை அவர் பிடிச்சிருக்குங்கிறத அக்னாலேஜ் கூட பண்ண மாட்டார். பட் ஒரு 1 வீக் கழித்து அதே மாதிரி அவர் போட்டிருக்காரு. அப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கலாம், ஹி ஹஸ் காட் சம் ஜெலஸ் ஃபீல் டுவர்ட்ஸ் மீ. அதுதான் வந்து இன்டைரக்டாக அவர் காப்பி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி காப்பியிங் விஷயங்கள் ஏற்படும் போது வந்து தன்னுடைய சுயத்தை இழக்க நேரிடும். அவரவருக்கான க்ரியேட்டிவிட்டியை இண்டிவிஜுவாலிட்டியை நம்ம தொலைச்சிருவோம். ஸோ ஐ டிசர்வ் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஆரோக்கியமான மனநிலை. என்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் இன்னும் ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு அமையணும் அப்படின்னு நினைக்கிறது இட்ஸ் அ குட் திங். ஓகே, ஸோ அது வந்து உங்களை நகர்த்தும். ஆனால் ஹீ டோன்ட் டிசர்வ் தட், ஷீ டோன்ட் டிசர்வ் தட், அவர்களுக்கு அதை அடைய தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு தவறான எதிர்மறையான பொறாமைக்கான ஒரு அடிப்படை களம். அது அந்த விஷயத்தை நம்ம நிறுத்த ஆரம்பித்தோம்னா தான் நம்ம வெற்றியை நோக்கி போவோம். அது வெற்றி அப்படிங்கிறத விடவும் மனநிறைவுன்னு எடுத்துக்கலாம். மகிழ்ச்சியும் மனநிறைவும் இருந்தால் தான் இலக்குகளை நோக்கி நம்ம பாசிட்டிவாக போக முடியும். இப்படி டென்ஷன் ஆகிட்டு பொறாமப்பட்டுட்டே இருந்தோம்னா எப்படி வாழ்க்கையில் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும்? மனநிலை வந்து ஆரோக்கியமாக இல்லைன்னா இலக்குகளை நோக்கி நம்ம போகவே முடியாது இல்லையா? ஸோ பொறாமை உணர்வு அப்படிங்கிறது நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிப்போம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல மனச்சிக்கல்களுக்கும் மனநோய்களுக்கும் அடிப்படை காரணியாக இருக்கக்கூடிய பொறாமையை ஆரம்ப நிலையிலேயே வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ரொம்ப நன்றி மேம். பொறாமை குறித்து ரொம்ப அழகான ஒரு இது கொடுத்தீங்க. அதுலேருந்து எப்படி வெளிவரணும் அப்படிங்கிற ரீசனும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேடம் நேரத்துக்கு. நன்றி.